அறக்கட்டளை நடத்திய ஒரு சொற்பொழிவில் எழுத்தாளர் பிரபஞ்சன் ஒரு கருத்தை சொன்னார். வீடு என்பது வாசலில் இருந்தே தொடங்கிவிடுகிறது என்று சொன்னார். அதைப் போல உதகமண்டலம் மேட்டுப்பாளையத்தில் இருந்தே தொடங்கிவிடுகிறது. மேட்டுப்பாளையத்தில் நுழைந்ததுமே அதன் அடிவாரத்தில் இருக்கின்ற அந்த மரங்கள் நம்மை சிலிர்க்கச் செய்கிறது. சில்லென்று வீசுகிற காற்று நம்மை பரவசப்படுத்துகிறது. அங்கே இருக்கின்ற அந்த தூய்மையான சுற்றுச்சூழலும் தவழுகின்ற நறுமணமும் நம் நாசியை வருடும்போது நாம் மகிழ்ந்து போகிறோம். யுனெஸ்கோ நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு பண்பாட்டு சின்னங்களை அறிவித்திருக்கிறது. அவற்றில் 3 பாரம்பரிய சின்னங்கள் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவை. முதலாவது மாமல்லபுரத்திலே இருக்கின்ற அந்த சிற்பங்கள். மாமல்லபுரத்தில் இருக்கின்ற சிற்பங்களை இந்திய கட்டடக்கலையின் அருங்காட்சியகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் தான் ஒரே இடத்தில் திறந்தவெளி சிற்பம், கற்கோயில்கள், குடைவரை கோயில்கள் என்று அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. அதை யுனெஸ்கோ நிறுவனம் பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. அடுத்ததாக சோழர்களுடைய வாழும் கோயில்கள். தஞ்சையிலே இருக்கிற பெரிய கோயில், தாராசுரத்திலே இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கிற ராஜேந்திரன் கட்டிய கோயில் ஆகியவற்றை 2வது பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. இந்த பாரம்பரிய சின்னங்களை பார்க்கிற போது அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்களை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழில்நுட்பம் இல்லாத போது, இத்தனை மனித உழைப்பாளர்கள் இல்லாத போது குறுகிய காலத்தில் கட்டிப்பிடித்தார்கள் என்பதும், எந்திரம் இல்லாத போதும் நடத்திய ஒரு சொற்பொழிவில் எழுத்தாளர் பிரபஞ்சன் ஒரு கருத்தை சொன்னார். வீடு என்பது வாசலில் இருந்தே தொடங்கிவிடுகிறது என்று சொன்னார். அதைப் போல உதகமண்டலம் மேட்டுப்பாளையத்தில் இருந்தே தொடங்கிவிடுகிறது. மேட்டுப்பாளையத்தில் நுழைந்ததுமே அதன் அடிவாரத்தில் இருக்கின்ற அந்த மரங்கள் நம்மை சிலிர்க்கச் செய்கிறது. சில்லென்று வீசுகிற காற்று நம்மை பரவசப்படுத்துகிறது. அங்கே இருக்கின்ற அந்த தூய்மையான சுற்றுச்சூழலும் தவழுகின்ற நறுமணமும் நம் நாசியை வருடும்போது நாம் மகிழ்ந்து போகிறோம். யுனெஸ்கோ நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு பண்பாட்டு சின்னங்களை